திரு அண்ணாமலை ஒரு ஆளுகின்ற தேசிய கட்சியின் தலைவர். அவர் ஏனாதானான்னு பேசுற நபரும் கிடையாது. நல்லா படித்தவர், திறமைசாலி, இன்னொன்னு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒருவர். அவர் யாரையும் மோகஸ்துதிக்கு என்ன மாதிரி அவரை மோகஸ்துதிக்கெல்லாம் பேச மாட்டார். அவரும் உள்ளத்திலேருந்து பேசுறவர் தான். அவருடைய கருத்தை நானே நீ கேட்டுட்டு இருந்தேன். அவர் எதை வச்சு சொல்றாருங்கிறத தேர்தல் முடிஞ்சதை நம்ம பார்க்கணும். அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் சும்மா என்ன புகழ்ந்து பேசணுங்கிற அவசியம் அவருக்கும் கிடையாது. அது மாதிரி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, புரட்சி தலைவர் மீதும் அம்மா மீதும் பாஜகங்கிற கட்சிக்கு பெரிய மரியாதையும் அன்பு இருக்கு. அம்மாவுடைய கட்சி, புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி வீடாகிவிடக்கூடாது, அது அழிந்து விடக்கூடாது, அது நல்லவர்கள் கையில வரணும் அப்படின்னு அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவர் பேசியிருக்காரு. நீங்க வேணா டிடிவி தினகரன் அப்படின்னு நபரை சொல்லி நீங்க கேக்குறீங்க. அது இன்றைக்கு ஒரு சொன்னார்ல, ஒரு கான்ட்ராக்ட் கமர்ஷியலா இருக்காங்க. அங்க ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் அதை அது பெரிய கட்சிய ஒரு வணிக நிறுவனம் போல் நடத்துறாங்க, வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க. ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய இயக்கம். அவர்கள் பிஜேபியை வளர்க்கணும்னு நினைச்சா அந்த கட்சியை அழியிட்டுன்னு சொல்லுவார். ஆனா அந்த கட்சி தேர்தல் முடிந்ததும் இவர்கள் கையில வரும்னு சொல்றது நான் என்ன பார்க்கல. அம்மாவுடைய தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி வந்து சேரும். உண்மையான தொண்டர்கள்ட்ட அந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல அவர் பேசியிருக்கார். ஒரு தேசிய கட்சி, இந்தியாவை ஆளுகிற கட்சி, தொடர்ந்து ஆளப்போகிற கட்சி, அதோடைய மாநில தலைமை 3 ஆண்டுகளாக கிராமமா சுத்தி என் மண் என் நாடுங்க மக்கள்ங்கிற யாத்திரை போகிறவர். இன்னொன்று எல்லா பகுதியிலும் உள்ள மக்களுடைய மனநிலையை உணர்ந்தவர். அவர் உள் மனசுலேருந்து பேசுறாரு. அவர் எனக்கு ஆதரவா பேச வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. அவர் பேசுறாருன்னா அவருக்கு அம்மாவுடைய இயக்கத்து மேல உள்ள அன்பும் அந்த இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற நல்லெண்ணமும் தான் வெளிப்படும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வரணுங்கிறதுல தமிழ்நாட்டு மக்களும் அவருக்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக இந்த முறை உறுதியாக நல்ல வெற்றியை பெறுவோம். அதுபோல நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவோம்.